வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு செக் பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் நல்ல புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல் டைம் ஹையை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் அந்த ஆல் டைம் ரேஞ்சை பக்கத்தில் போணுச்சு, பட் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. நல்லா டாப்பில் டோஜி போட்டிருக்கு. ஸோ நல்லா மேலே போயிட்டு இருக்கும்பொழுது இங்கே பாருங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு புல்லிஷு, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு புல்லிஷ்னு வந்துச்சு. ஸோ டாப்பில் டோஜி இருக்கிறதுனால டோஜினால இண்டெக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்கலாம், க்ளோஸ் ஆகலாம். அல்லது டோஜியோடைய லோவை கீழே பிரேக் பண்ணது அப்படின்னா டெம்ப்ரவரியாக கீழே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டும் இந்த ஆல் டைம் ஹையை தொடரலாம். ஸோ இந்த ரெண்டு வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷனை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ டே சார்ட்டில் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரேஷன்ஸ் 25,083 இருக்குது. ஸோ அதாவது அந்த ஆல் டைம் ரேக்கும் மேலே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இங்கே சப்போர்ட் இமீடியட் சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சை தொடரலாம். அதை தாண்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அல்லது டைரெக்டாக கீழே ரிஜெக்ட் ஆகிட்டு 24,867 24,771 அடுத்தடுத்த லெவல்கள் இருக்குது. ஸோ அதை தொடரலாம். அதனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தொடுதா சப்போர்ட் லெவலில் தொடுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து இந்த லெவல் சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, பட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்று புல்லிஷு ஒன்று பேரிஷ் அப்படின்னு இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹையர் வேல்யூ நேரோ சிபிஆர் அப்படிங்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி குறுகலாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் அந்த மாதிரி குறுகலாக இருந்துச்சு. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணோன்னா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதனால் இந்த நேரோ சிபிஆரில் இந்த R1 பிரேக் பண்ணதுன்னா மேலே நல்லா ட்ரெண்டிங் மேலே போகும். S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா நல்லா கீழே வரும். ஒருவேளை R1 ரிஜெக்ட் ஆனால் S1 சப்போர்ட் எடுத்தால் R1 ரிஜெக்ட் இங்கே ரிஜெக்ட் ஆனால் கீழே, இங்கே சப்போர்ட் எடுத்தால் மேலே. இதுதான் கண்டிஷனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷனை மாற்றிக்கணும். ஒவ்வொரு ரேஞ்சிலும் என்ன தொடுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டி போல் தான் பேங்க் நிஃப்டியும் நல்லா மேலே போயிட்டுருக்கும் பொழுது பாருங்கள். ஸோ கீழே விக்கு இருக்கிற மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ செல்லிங்கில் இருந்து பாருங்கள் நல்லா கீழே செல்லிங் அதுக்கப்புறம் பையிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இதோட ஹை அண்ட் லோவும் ரொம்ப முக்கியம். ஸோ லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே டெம்ப்ரவரியாக கீழே போகும், ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் போகலாம். ஸோ இதுதான் சிம்பிளான கண்டிஷன். ஸோ கீழே செல்லிங்கிலேருந்து மேலே க்ளோஸாக இருக்கிறதுனால புல்லிஷ் பக்கம் போகுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். போகணும்னா ஹையை தாண்டி சப்போர்ட் எடுக்கணும். சிபிஆரில் பாருங்கள் 51,404 50,938 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது. ஸோ க்ளோஸ் ஆனது 51,171. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவலு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப இங்கே வந்துடும். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகாத வரை இங்கே இந்த இன்சைட் ரேஞ்சாகவே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா 51,600 52,340. சப்போஸ் கீழே பிரேக் ஆகுதுன்னா 50,900 அப்படியே 50,330 பக்கம் வந்துடும். சிபிஆரில் பாருங்கள் மிடில் இருக்குது. ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே எல்லாமே லெவல் டு லெவலாக தான் இருக்கணும். ஸோ R1 இங்கே சிபிஆர்லேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா R1 கீழே இறங்கிச்சுன்னா சிபிஆர் கீழேருந்து செல் பண்ணிச்சுன்னா S1 தாண்டிச்சுன்னா S1 சப்போர்ட் எடுத்தால் சிபிஆர். எல்லாமே ஒவ்வொரு ரேஞ்சிலேருந்து அடுத்தடுத்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய அந்த முக்கியமான கண்டிஷனு. ஸோ நிஃப்டி நேரோ சிபிஆர் இருக்கிறதுனால ஒன்ஸ் R1 நல்லா பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டுரும். கீழே பிரேக் பண்ணால் டெம்ப்ரவரியாக கீழே வரும். என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ கூட எல்லா வீடியோவும் செக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்கள் சொந்த முடிவை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன்.